இன்னைக்கு என்ன விசேஷமான ஒரு தேவ செய்தின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எல்லார் இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்வி. அநேக நேரம் எனக்கிட்ட அநேகர் யூடியூப்லயும் சரி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கறது, பாஸ்டர் இதை குறித்து ஒரு மெசேஜ் கொடுங்க. நிரந்தரமா எங்க வாழ்க்கையில் இருக்க மாந்திரிக பிரச்சனையும் இந்த கட்டுகளும் போகுமா? ஏன் போக மாட்டுது? போறதுக்கு என்ன வழி? தள்ளப்பட்ட தூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வேதத்துல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் மனிதரோடு பழகி குழந்தை பெற்றுக்கொண்டு ஜெனரேஷனை உருவாக்க ஆரம்பிச்சார்கள். மோசமானவர்கள், அரக்கர்கள் கிட்ட இருந்து, ராட்சசர்கள் கிட்ட இருந்து, கெட்டவங்க கிட்ட இருந்து ஒரு புள்ள வந்து அது என்ன புள்ளவையா மாறும்? தேவ சித்தத்தை மாற்றுதுன்னு சொல்லிட்டு அவர்களை கர்த்தர் பாதாளத்தில் அடக்கினார். விசுவாசிகளாமேன்னு சொல்லுவோமே. பிரச்சனை உங்களை சூழ்ந்து இந்த உலகத்துல, நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே ஆவிக்குரிய உலகம், இதுல நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரியும், உங்களை சூழ்ந்து உங்களை அசுத்த ஆவிகள் உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களை அழிக்கும்படியாக, உங்களை மரணத்துக்கு நேராக தள்ளும்படியாக இந்த ஆவிகளுக்கு சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தில் அங்க தள்ளினார்னா அந்த ஆவிக்கு நேரத்தை கொடுக்கப்படல. பிதாவின் சொல் பேச்சை கேட்க தான் வந்தார். அதுங்களுக்கு எல்லாம் 1000 ஆண்டு நமக்கு ஒரு அரசாட்சி கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவோட வாழ்க்கை. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில தான் அந்த சாத்தான்களை அந்த பாதாளத்தில் தள்ளி அவர் பூட்டு போட்டுகிற தேவனா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே. மேலிருந்து வானத்திலிருந்து விழுந்த, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அவன் தூதன், அந்த நட்சத்திரம், அவன் தான் யாரு? சாத்தான். கட்டுகளை உடைக்கிறது தேவன். நீங்க வசனத்தை உட்கொள்ள 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 நீங்க விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. எப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறும் பொழுது உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல, எந்த சத்துரு உனக்கு விரோதமா சூனியம் பண்ணாலும் அது உனக்கு வாய்க்காது. கரங்களை தெரிய வராம சொல்லுவேன். இன்னைக்கு என்ன விசேஷமான ஒரு தேவ செய்தின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எல்லார் இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்வி. அநேக நேரம் எனக்கிட்ட அநேகர் யூடியூப்லயும் சரி ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கறது, பாஸ்டர் இதை குறித்து ஒரு மெசேஜ் கொடுங்க. நிரந்தரமா எங்க வாழ்க்கையில் இருக்க மாந்திரிக பிரச்சனையும் இந்த கட்டுகளும் போகுமா? ஏன் போக மாட்டுது? போறதுக்கு என்ன வழி? முதல் கொஸ்டின் போகுமா? ஏன் போக மாட்டுது? போக என்ன வழி? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் சூனியம் செஞ்சுட்டே இருக்காங்களே பாஸ்டர், நான் எப்போ வந்தாலும் நான் ஆடிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், மற்றவங்க எல்லாம் சாட்சி கொடுத்துட்டு போறாங்க, என்னை விட்டு மட்டும் ஏன் அந்த கிரியை போக மாட்டேது? நிறைய பேருக்கு அந்த காரியம் இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, ஓ இந்த மெசேஜ் வந்து பிசாசு ஆடினவங்களுக்கு தான், எனக்கு இல்லைன்னு. யாரெல்லாம் இந்த மாந்திரிகமானது, இந்த பிசாசானது தொடுன்றத இன்னைக்கு முதல் சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு நேராக கொண்டு வந்து போறான். வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை, பொருள் இழப்புகள், உடையும், ரிப்பேர் ஆகும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, பைக்கு, வாட்ச், ஷூ பிஞ்சு போகும், சில்பர் பிஞ்சு போகும். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். இது மாந்திரிகமா இருக்கலாம், இல்ல பிசாசின் வேலைப்பாடுகளா இருக்கலாம். நம் நேசிச்சவர்கள், தாய் தகப்பன், பிள்ளை, கணவன் மனைவி, சொந்தம், நண்பர், ஃப்ரெண்டு, இவங்களை நம்ம சூழ்ந்திருக்கிறவர்கள் நமக்கு பகையாய் மாறி இருப்பார்கள். நம்மளோட பேசாம இருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்க. சில நேரங்கள் நல்ல வேலை கிடைக்காது, வருமானம் இருக்காது, தொழில நலிவடைந்து போயிருக்கும். நல்லா போயிருக்க பிசினஸ் திடீர்னு ஸ்டக்காய் நிற்கும். வேலை இருக்கும், திடீர்னு வேலை இல்லாம இருக்கும். சப்போஸ் வேலை இருந்தாலும் அந்த வருமானம் போதுமானதா இருக்காது. சடனா ஒரு வியாதி வரும், இது ஒரு பலவீனம். நார்மலா பல்லு ஆடுனா உழுந்துரும்,
ஆனா அந்த பல்ல புடுங்கிறதுக்கு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுவோம். எடுத்த பிறகு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த பல்லு பிரச்சனையே சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு அது பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு உடம்பு சில பிரச்சனை, தோல் வியாதி, சர்ம பிரச்சனை, முடி கொட்டுறது. சில பேர் நினைப்பீங்க முடி கொட்டுறது என்னுடைய இயற்கை அப்படின்னு. முடி கொட்டுறதும் சத்துருவின் கிரியைகள். சில நேரங்கள்ல பசி எடுக்காது, பயம். சில பேருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, லிமிட்டே இருக்காது. இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் இருக்காது. இது ஒரு ஆவி, சாப்பாட்டு ஆவி. சில நேரங்கள் சாப்பிட விடாது. சில குடும்பத்துல திருமணம் நடக்காது, பிள்ளைகளுக்கு யாருக்கும் திருமணம் நடக்காது. அப்படி திருமணம் ஆனாலும் சீக்கிரத்துல ஒரு பிரிவினை வந்துடும், வாழ மாட்டாங்க. நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தை இருக்காது. கேட்டா ஏதோ ரீசன் சொல்லுவாங்க. வீடு கட்ட முடியாது, வீட்டுல ஒரு பெயிண்ட் கூட அடிக்க முடியாது, இந்த மாதிரி நினைச்ச கலரை மாத்த கூட முடியாது, ஒரு பெயிண்ட் அடிக்க முடியாது. அப்புறம் ஒரு ஆசீர்வாதமான எந்த காரியமும் பார்க்க முடியாது, ஒரு பொருள் வாங்க முடியாது, ஒரு டிவி ரிப்பேர் ஆனா அதை சரி பண்ண முடியாது. ஒரு நிறைய வீட்டுல டியூப்லைட்டை அடிக்கடி ஃபீஸ் போயினே இருக்கும். எந்த ரூம்ல சத்துரு ஜாஸ்தி இருக்கோ அங்க இருளாவே இருக்கும். சத்துரு ஜாஸ்தியா ஆளுகை செய்யற வீட்டுல பாத்தீங்கன்னா கடிகாரம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசின் தந்திரம், மாந்திரிகம். நல்லா இருக்கிற புள்ள, நல்லா படிக்கிற புள்ள அடுத்தது மார்க் எல்லாம் ஃபெயில் ஆகும். மரியாதை கொடுத்த புள்ள எதிர்த்து பேசும், சிநேகம் சரி இருக்காது, பார்வை சரி இருக்காது, திடீர்னு பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். நம்ம கண்ட்ரோல்ல நம்ம புள்ள இருக்காது. நல்லா இருந்த கணவன் வேற பக்கம் ட்ராக்ல மாறி இருப்பான், மனைவி வேற பக்கம் ட்ராக்ல இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை யார் வீட்லயாவது இருக்கும் இல்ல? இது பிசாசின் காரியம். பிசாசு என்பது சூனியம், மாந்திரிகம். இது ஒரு தன்மை. சூனிய மாந்திரிகம் என்பது யாரோ ஒரு நபர் உனக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க. இது ஒரு மாந்திரிகத்தின் ஒரு வெளிப்பாடு. இன்னொரு வெளிப்பாடு என்னன்னா, யாரும் மாந்திரிகம் பண்ணியிருக்க மாட்டாங்க, மற்றவங்க சாபம் விடுவாங்க பாத்தீங்களா, அது மாந்திரிகமா மாறிடும். சில நேரங்கள் உன் கூடவே இருக்கும் பாத்தீங்களா, பொறாமப்படுவாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. நீ நகை வாங்கிட்டேன்னா அவங்க வயிறு எரியும். இன்னொருத்தருடைய வயிற்றெரிச்சல் உனக்கு அது மாந்திரிகமாய் மாறி நிற்கும். புலம்புவாங்க, ஐயோ அவ பாரு எப்படி பண்றான், அவ வீடு கட்டா பாரு, அவ எப்படி இருக்கா, அவங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கான் பாரு, அவன் பாரு இப்ப நீ திருந்திட்டான் பாரு. எங்க புலம்புதோ அந்த புலம்பலை அந்த சத்ருவானவன் தனக்கு ஏற்ற கட்டளையா மாறிட்டு வருவான். ரெண்டாவது. மூணாவது, உங்க பெற்றோருக்கு செய்யப்பட்ட மாந்திரிகம் உங்களை தாக்கும். ஏன்னா பெற்றோரை நெருக்கிடும், உடைச்சிடும். பெற்றோர் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளை என்ன பண்ணும், தாக்கும் பொழுது பிள்ளைகள் படுற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, மனவேதனை படும்படியாக அது ஒரு மாந்திரிகம். இன்னொரு விதம், பெற்றோர் கூட இல்ல, தாத்தா பாட்டி மூதாதையர்கள் அவர்களுக்கு செய்யப்பட்ட மாந்திரிகம் நம்மளை தாக்கும். அது ஏன் பாஸ்டர்? அது எப்படி? ஏன்னா அவங்க வச்சிருந்த சொத்தை என்ன பண்ணிருப்ப நீ வச்சிருப்ப, அவங்க வச்சிருந்த பீரோவை நீ வச்சிருப்ப, அவங்க வச்சிருந்த ட்ரங்க் பெட்டியை வச்சிருப்ப, அவங்க இருக்கிற போட்டோவை வச்சிருப்ப. ஏதோ ஒரு காரியம், பழைய காரியம் இருந்ததுன்னா அந்த சூனியமும் மாந்திரியமும் நான் ஆளுகை செய்யும். இப்போ பிசாசின் காரியங்கள் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இது மாந்திரிகமா இருக்கலாம், யாருக்கும் செய்யப்படும். ஆனா தாக்கப்பட்டது யார்? நம்மளா இருக்கும். புள்ள வாழ படிக்க மாட்டது பாஸ்டர், பிசாசின் கிரியைதான். பாஸ்டர் எல்லாமே பிசாசின் கிரியைவா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், யாக்கோபுக்கு விரோதமாக மாந்திரிகம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதுமே இல்லை. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற மனப்பக்குவம் என்னன்னா, சில பேர் ஒத்துப்பாங்க, பிசாசு தான் என்ன பண்ணிருக்கு, மாந்திரிகம் தான், எவனோ ஒருத்தன் எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டான், இல்ல யாரோ எனக்கு பிரச்சனை, பிசாசின் கிரியைன்னு சில பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க, என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, நான் ஜெபிக்கிறேன், என்னெல்லாம் என்ன பண்ணாது, எந்த கிரியும் என்ன தொடாது. அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ண சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு யார்கிட்டையும் பிரச்சனை கிடையாது பாஸ்டர், எனக்கு யாருனே விரோதி கிடையாது, நான் யார்கிட்டையும் சண்டை போடலையே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கெல்லாம் யாரும் சூனியம் வச்சிருக்க மாட்டாங்க.
சொல்லிட்டு ஒரு சகோதரி என்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக டிவி சேனல்ல பார்த்துட்டு கால் பண்றாங்க. என்ன கால் பண்றாங்கன்னா, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலியா இருக்கு, முட்டி வலி ஜாஸ்தி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. நான் ஜெபம் பண்ண உடனே அந்த வலி போயிடுச்சு. அந்த அம்மா, அப்பா பாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு வல்லமையான பாஸ்டர் பார்க்கல, உடனே எனக்கு இருந்த 7 வருஷமா இருந்த வலி போயிடுச்சே பாஸ்டர். நான் சொன்னம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, பிசாசின் பிடிமா, உனக்கு விரோதமா மாந்திரிக்க பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அந்த கட்டுகள் உடஞ்சிருக்குன்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஆனா ஒன்னா இதே விடுதலை கொடுத்தது 7 வருஷமா விடுதலை இல்லாதது, இந்த பலவீனம் போனது அவங்களுக்கு பெருசா தெரியல. பிசாசின் கிரின்னு சொன்ன உடனே, இப்ப எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் பிசாசு கிடையாது, வைங்க போன அப்படின்னு வச்சுச்சு. நான் கால் பண்ண மாதிரியும் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. என்னப்பா அது, ஒரு வெளிப்பாடுகள் வந்து சொன்னது தப்பா போயிடுச்சு, சரி இனிமேட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடியல இருந்தேன். 1.5 மாசம் கழிச்சு திருப்பி அதே அம்மா கால் வருது, குரல் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு. நான் குரலை கேட்டோடனே, நீ அன்னைக்கு கால் பண்ணி வச்ச அம்மா தானே அப்படின்னு. ஆமாங்க ஐயா. சரிம்மா இப்ப எதுக்கு கால் பண்ண? பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே அது மாந்திரிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப மட்டும் எப்படிமா வந்துச்சு அப்படின்னு. இல்ல இன்னும் 2 பாஸ்டர் சொன்னாங்க, இன்னும் 2 பாஸ்டர் என்னை திட்டி வச்ச மாதிரி தான் அவங்களே வச்சிருப்பேன் அப்படின்னு சிரிக்குது. சரி இப்ப என்ன கால் பண்ண, எனக்கு ஒரே ஒரு டவுட் பாஸ்டர். என்ன டவுட்? யாக்கோபுக்கு விரோதமாக மாந்திரிகம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக. அப்போ எப்படி பாஸ்டர் இந்த இது என்ன தொடும்? நான் ஜெபிக்கிறேனே, வசனம் பொய் சொல்லாதுல. உண்மையாமா வசனம் பொய் சொல்லாது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, என்ன கேட்டீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கிட்டேன். சொல்லுங்க பாஸ்டர், நீ இஸ்ரவேல் ஜனமா அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஆமா தானே பாஸ்டர் நான் இஸ்ரவேல் ஜனம் தானே அப்படின்னாங்க. அது சொல்றதுக்கு ஏமா உள்ளார தயங்குற? இஸ்ரவேல் ஜனமா, நீ இஸ்ரவேல்ல போய் பிறந்தியா? நீ பிறந்தது எந்த ஊரு? உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இஸ்ரவேல் ஜனன்ற? இல்ல பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுவை விசுவாசிச்சா, அவர் கற்பனைகளை கை கொண்டா, நான் இஸ்ரவேல் ஜனம் தானே. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இஸ்ரவேலை ஜனம்னா வசனத்தை கை கொள்ற ஜனமா அப்படின்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், நான் வந்து என்ன பண்றேன், வசனத்தை கை கொள்றேன். என்ன வசனத்தை கை கொள்ற? என்ன வசனத்தை நீ கை கொள்ற? கை கொண்டா பிசாசு உன்னை பிடிக்காதுமான்னு. இல்ல பாஸ்டர் நான் கை கொள்றேன். சரி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. 10 கற்பனை கை கொள்றேன். ஓய்வு நாளை கை கொள்றியா? கை கொள்றேன். வாரமான சபைக்கு போறியா? ஏதோ ஒரு வாரம் மட்டும் போக மாட்டேன், மீதி வாரெல்லாம் போயிடுவோம் பாஸ்டர். நான் சொன்னேன், எப்போ நீ ஆலயத்துக்கு போலையோ அன்னைக்கே நீ என்ன பண்ணிட்ட, அவர் வார்த்தையை கீழ்ப்படியில. சபைக்கு போன ஃபுல் டே வேதத்தில் சொன்னபடி ஓய்வு நாளை நீ அனுசரிக்கிறாயா? அப்படியே கம்முன்னு இருந்தாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், 2 மணி நேரம் ஊழியம் பண்ணுவோம், வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணுவோம், அப்படியே பைபிளை தூக்கி போட்டோம், புது படம், கிரிக்கெட்டு, அப்புறம் IPL, பிக் பாஸ், வேற என்ன இருக்கு, நாடகம், சீரியல், சாப்பிடுறது, சுத்துறது, இதே தான் இருக்கும். அன்னைக்கு என்ன கிடையாது, அன்னைக்கு ஃப்ரீடம். அன்னைக்கு ஒரு நாள் என்ன கிடையாது, நான் வேலை கிடையாது, உங்க வேலையை தான் பாக்குறீங்க தவிர அந்த நாள் தேவனுடைய நாள். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. சொன்ன உடனே அவங்க முழிக்கிறாங்க. ஒட்டியம்மா, ஓய்வு நாள்ல கேப் இருக்கும் பொழுது நீ இஸ்ரவேல் ஜனம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், விக்கிரக ஆராதனை பண்றியா அப்படின்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு, எங்க அப்பா அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டோம் பாஸ்டர். நான் சொன்னேன்மா, நீ பண்ணல, நீ சிலையை வணங்கல, எது விக்கிரக ஆராதனை எது தெரியுமா? உன் பிள்ளைய ரொம்ப அதிகமாய் நீ அன்பு செலுத்துறனா அது விக்கிரக ஆராதனை. அப்ப புள்ள மேல அன்பு செலுத்தக்கூடாதா? இயேசுக்கு அப்புறம் தான் உன் பிள்ளை. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. நிறைய குடும்பம் கெட்டு போறது, சபைக்குள்ள உட்காந்து பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க, அந்த குழந்தைய நோண்டிட்டே இருப்பாங்க. சத்ரு யாரு? உன் புள்ளதான் உனக்கு சத்ரு. நீ கொஞ்சம் தான் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறதும் என்ன பண்ணும், கொஞ்சிட்டே இருக்கும். அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. உன் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குற? சில பேருக்கு தன் கணவன் விக்கிரகமா இருப்பான், ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. மனைவி ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. சில நேரங்களில் ஊழியக்கார், எனக்கு எங்க ஊழியக்கார் ஜெபம் பண்ணாதான் வேற நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எல்லாம் எங்க ஊழியக்காரர் தான், எல்லாம் எங்க அப்பா தான்.
எப்போ நீ அப்படி நினைக்கிறியோ அன்னைக்கே ஊழியக்காரனாங்க என்னவா மாறுறோம்? விக்கிரகமா மாறிடும். சில பேருக்கு வேலையை ரொம்ப நேசிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தன் சரீரத்தை ரொம்ப நேசிப்பாங்க. சில பேர் நாள் கிழமையை பார்ப்பாங்க. சில பேர் ஜாதி பார்ப்பாங்க. இந்த ஜாதியில தான் பொண்ணு எடுக்கணும், இந்த ஜாதியில தான் பேசணும். அங்கேயே போயிடுச்சு. நீ இஸ்ரவேல் ஜனம் கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றதுல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. அந்த அம்மா மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. அடுத்தது கேட்கிறேன், உங்க தாய் உங்க அம்மா எப்படி, உங்க அப்பா எப்படி? எங்க அப்பா தான் சரியில்லை, வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டார். அந்த அம்மா சொல்றேன். நான் சொன்னேன், எப்போ தாய் தகப்பனை குறிச்சு இன்னொருத்தர்கிட்ட நீ குறை சொல்றியோ அன்னைக்கு தேவனால் சபிக்கப்பட்டவனா நீ மாறுன்னு. அப்படி கம்முனாயிட்டாங்க. எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாரு, போனாலும் அவர் வயிற்றுல இருந்து தான் நீ வந்திருக்கிற, அவர் மூலம் வந்து உலகத்துக்கு வந்திருக்கிற. தாய் தகப்பனை குறை சொல்லவும் அவர்களை ஆளுகை செய்யவும் பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. கரங்களை தட்டி வராமே சொல்லுவோமே. நிறைய நேரம் பாருங்க, அப்பா அம்மாவை பிள்ளைங்க குறை சொல்லிட்டே இருக்கும். வேதத்துல பார்த்தீங்கன்னா தேவன் தெளிவா சொல்லி இருக்கிறார், பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணுவதற்கு பெற்றோருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு ஆளுகை செய்யும்படியாக தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. எங்கெங்கெல்லாம் பெற்றோரை நம்ம கைவிடுறோமோ, எங்கெங்கெல்லாம் இகழ்ந்து பேசுறோமோ, எங்கெங்கெல்லாம் தள்ளி வைக்கிறோமோ, உனக்கு உங்க அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், நீ பேசிக்கலாம், ஆனா வெளியே போய் சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. சில பேர் சபிப்பாங்க அப்பாவை. இல்ல கொஞ்சம் வருமானம் வந்துட்டா நீ வாய மூடு, நான் சொல்றதுதான் கரெக்ட், உனக்கு என்ன தெரியும். சில வயசான பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் என்ன சொன்னாலும், ஒரு அம்மா சொல்றாங்க, நான் சொல்றது எங்க பாஸ்ட் எடுக்கும், நான் ஏதாவது பேசுறேன் வீட்டு விட்டு போக சொல்லுவாங்க, நான் எங்க போறது. அந்த தாய் சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த வேதனை உன் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்க, உன் பிள்ளையின் சாபத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் பிரச்சனை. கேட்ட உடனே அந்த அம்மா பார்த்துட்டாங்க. அப்படியே அப்ப நான் என்ன பண்ணும் பாஸ்டர்? போமாங்க, எங்க சபையில பிசாசு ஓட்டுவாங்க, அங்க போய் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்ன பிரச்சனை? பிசாசு. சரி பாஸ்டர், இதுல இருந்து எப்படி விடுதலை பார்க்க முடியும்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பிசாசை அழிக்க முடியுமா? சொல்லுங்களேன். அழிக்க முடியும்னு மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுவேமே. ஆமேன் ஆமேன் அப்படின்னு பாதி அழிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட, அதெல்லாம் அழிக்க முடியாது, துரத்த முடியும். என் அன்பு ஜனமே, உங்களுக்காய் கொடுக்கப்பட்டு உங்களை துன்பப்படுத்துற ஆவியை அழிக்க முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அதை துரத்த முடியும், ஒன்றும் இல்லாம ஆக்க முடியும். கரங்களை தட்டி வராமே சொல்லுவோமே. இந்த ஆவியை குறித்து நான் அநேக நேரம் செய்தி கொடுத்திருக்கிறேன். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் யாரு? சாத்தான்களா இருக்கு. ஆனா அந்த பிசாசுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. எப்படி பிசாசு உன் வீக்னஸ் கண்டுபிடிச்சு உன்னை பிடிக்கிறானோ, அவன் வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி? பிசாசுக்கு உன் வீக்னஸ் தெரிஞ்சு போய் நீ எதுல கொடுத்தா, இந்த பொண்ணை காட்டினா மயங்கிடுவானா, குடியை காட்டினா மயங்கிடுவானா, இல்ல ஏதாவது சொன்னா மயங்கிடுவானா, பிசாசுக்கு தெரியும். பிசாசு என்ன பண்ணும்? எப்படியாவது உன்னை ஏமாத்தி உன்னை தன்னை வசப்படுத்திடும். இப்ப நம்ம பிசாசை அழிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? சொல்லுங்களேன். அவன் எதுல வீக்னஸ்? சொல்லுங்களேன். பிசாசு வீக்னஸ் தெரியும். எதை பார்த்தா பயப்பட தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு பிசாசு பிடிச்சனவே துரத்த போறாரு. அந்த டைம் இயேசு கிட்ட போயிட்டு சொல்லுது, எங்களுக்கு தான் இன்னும் நேரம் வரலையே, அதுக்குள்ள நீ ஏன் வந்த? அப்போனா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் வந்தீங்க? என்ன அர்த்தம்? இன்னும் நேரம் கொடுக்கப்படல, அழிவுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அதற்கு முன்பாக இயேசு வந்துட்டார். அதனால இயேசு கிட்ட கேட்குது, எடுத்து படிங்க. நம்ம விண்ணப்பம் பண்ணா கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, பிசாசு விண்ணப்பம் பண்ணா உடனே செய்வார். எடுத்து படிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு. என்ன? பாதாளத்துக்கு போகாதபடி கட்டளையிடாதபடி செய்யுங்க ஆண்டவரே. எதுக்கு கட்டளை கொடுக்க கூடாது? உன் வாயை திறந்து மட்டும் சொல்றாங்க. ஏசப்பட சொல்றாரு, வார்த்தையில விடுதலை. வார்த்தை உண்மைதான். ஆனா அந்த வார்த்தையில எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, இந்த பாதாளத்துக்கு மட்டும் அனுப்பாத சொல்லுது. படிங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டார். ஏசப்பா என்ன பண்ணார்? இல்ல இல்ல உன்னை பாதாளத்துல கட்டுவேன். கட்டினாரா? என்ன பண்ணாரு? சொல்லுங்களேன்.
கேட்டது போல என்ன பண்ணாரு? பண்ணி கூட்டத்துக்கு ஏன் ஏசப்பா ஏன், இங்க கவனிங்க, ஏசப்பா ஏன் பாதாளத்துல கட்டல? ஏன்? பிசாசு கேட்டதை செஞ்சுட்டார். பிசாசோட வீக்னஸ், அதுக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட அது அழிவு எங்க இருக்குன்னா இந்த பாதாளம். அல்லேலூயா. அது வீக்னஸே பாதாளம் தான். நீ வாய் திறந்து சொல்றாரு. ஏசப்பா மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அந்த 3 வருஷம் ஊழியத்துல பாதாளத்துல பிசாசை கட்ட நினைச்சிருந்தாருன்னா இந்த பூமியில ஒரு பிசாசு இருந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? பூமியில ஒரு பிசாசு இருந்திருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பாதாளத்தை குறித்து அதுக்கு பயம். இந்த பாதாளம் யாருக்காய் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சாத்தானுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து படிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. அந்நாட்டு ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். யார் இருந்தாங்களா? ராட்சதர். ராட்சதர்னா அரக்கன், ராட்சசன். அந்நாட்களில் யார் இருந்தாங்களா? நோவா காலகட்டங்கள்ல. இங்க கவனிங்கம்மா, முதல் உலகம் அழிவதற்கு முன்பாக வரையும் இந்த பூமியில தள்ளப்பட்ட தூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வேதத்துல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் மனிதரோடு பழகி குழந்தை பெற்றுக்கொண்டு ஜெனரேஷனை உருவாக்க ஆரம்பிச்சார்கள். மோசமானவர்கள், அரக்கர்கள் கிட்ட இருந்து, ராட்சசர்கள் கிட்ட இருந்து, கெட்டவங்க கிட்ட இருந்து ஒரு புள்ள வந்தா அது என்ன புள்ளவையா மாறும்? தேவ சித்தத்தை மாற்றுதுன்னு சொல்லிட்டு அவர்களை கர்த்தர் பாதாளத்தில் அடக்கினார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்போ பூமி அதிர்ந்து வெள்ளம் வந்து அநேக ராட்சசர்கள் அங்க அழிந்து போனார்கள். ஆமென் சொல்லுவோமே. இதெல்லாம் வேதத்துல ஒரு ரகசியம். நிறைய வேதத்துல பார்ப்போம்ல, சில மதத்துல புராணங்கள்ல சொல்லுவாங்க ராட்சசர்கள், அரக்கர்கள். நம்மனா பார்த்திருப்போம். அப்படிலாம் உண்மையாதான். நோவாவின் பேழையை கட்ட இந்த ராட்சசர்கள் உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமே. இந்த நாள் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், இந்த ராட்சசர்கள் யாரு? வானத்திலிருந்து தள்ளப்பட்ட, சொல்லுங்களேன், தூதர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிசாசனா யாரு? வானத்திலிருந்து தள்ளப்பட்ட 3ல் ஒரு பங்கு தான் இந்த சாத்தான்கள். இந்த சாத்தான்கள் வேலை யாருன்னா, இந்த உலகத்துல சில பேர் என்ன பண்றாங்க? அவர்கள் கடவுளாய் பார்க்கிறார்கள். 33 கோடி தேவர்கள். யார் உங்களுக்கு கனெக்ட் பண்ணன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த சாத்தான்கள் இவங்கள தள்ளப்பட்ட, இவங்க வேலை ஒரு ஆவிலாம் கிடையாது. உங்களை சுத்தி பல ஆவிகள் இருக்கு. சில ஆவிகளோடு தான் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். சில தான் மந்திரிகமா இருக்கும். நீங்க நினைப்பீங்க, பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு மாந்திரிகம் வருது, இந்த வீட்டுல இருந்து மாந்திரிகம் வருது, நான் வீட்டை காலி பண்ணிட்டு போமா. இந்த ஆவி போயிடும், அங்க வேற ஒரு ஆவி நிற்கும். பிரச்சனை உங்களை சூழ்ந்து இந்த உலகத்துல, நான் சொன்ன பாத்தீங்களா ஏற்கனவே ஆவிக்குரிய உலகம், இதுல நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரியும், உங்களை சூழ்ந்து உங்களை அசுத்த ஆவிகள் உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களை அழிக்கும்படியாக, உங்களை மரணத்துக்கு நேராக தள்ளும்படியாக இந்த ஆவிகளுக்கு சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தில் அங்க தள்ளினார்னா அந்த ஆவிக்கு நேரத்தை கொடுக்கப்படல. பிதாவின் சொல் பேச்சை கேட்க தான் வந்தார். அதுங்களுக்கு எல்லாம் 1000 ஆண்டு நமக்கு ஒரு அரசாட்சி கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவோட வாழ்க்கை. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில தான் அந்த சாத்தான்களை அந்த பாதாளத்துல தள்ளி அவர் பூட்டு போட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. இப்ப அந்த தரவுகளை யார் வச்சிருக்கிறான்னா சாத்தான் வச்சிருக்க. எடுத்து படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து அப்படியே படிப்போமா. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. மேலிருந்து வானத்திலிருந்து விழுந்த, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அவன் தூதன், அந்த நட்சத்திரம், அவன் தான் யாரு? சாத்தான். தூதனுக்கு நட்சத்திரம் ஒப்பிடலாம், தூதர்களை ஒப்பிடலாம். ஆனா நல்ல தூதர்களுக்கு கெட்ட தூதர் இருக்காங்க. தள்ளப்பட்ட தூதர்னா யாரு?
அசுத்தாவி சாத்தான்கள். அடுத்த வசனத்தை படிங்க. அவன் பாதாள குழியை திறந்தான். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரம் பட்டது. ஹல்லேலூயா. இந்த பாதாளத்துல தேவன் எதை வைத்திருக்கிறார்னா அக்கினி ஜுவாலைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த பாதாளம் என்பது என்ன? இங்கிலீஷ் வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. முடிவில்லாத ஒரு ஆழமான ஒரு பள்ளம். இதுதான் இதுக்கு பேர் என்னது? பாதாளம். முடிவு இருக்காது. உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. ஒன் வே மட்டும்தான். உள்ள போனவங்க ரிட்டர்ன் ஆனதே இல்லை. ஆனா தேவன் நோவான் காலகட்டங்களில் அநேக பயங்கரமான ராட்சச ஆவிகள் எல்லாம் உள்ளது தள்ளிட்டாரு. பின்பு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? பிசாசின் தலையை நசுக்கி அதன் வல்லமைகள் எல்லாவற்றையும் முக்காவாசி ஆளுகளை என்ன பண்ணிட்டாரு? உள்ள தள்ளிட்டார் தேவன். ஏன்னா அவைகள்லாம் மேல வந்ததுன்னா ஜனங்கள் இருக்கிற 3ல் 1 பங்கு என்ன பண்ணிடுமா? சாவடிச்சிடுமா. இப்படி வல்லமையான பிசாசுகளை தேவன் ஆல்ரெடி தள்ளிட்டார். இப்ப இருக்கிறது எல்லாம் வாழ்தான் ஆடிட்டு இருக்கு. கவனிங்க. இவ்வளவு நேரம் பாதாளத்தை குறிச்சு அதோட வீக்னஸ் எங்க இருக்கு? பாதாளம். நான் இந்த வசனத்தை படிச்சு அநேக நேரம் என்ன பண்ணிருக்கேன்னா, இயேசுவின் நாமத்துல இந்த சாத்தானை நான் பாதாளத்துல கட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் என்ன இடம்? சாத்தானை பிடிச்சவங்க டப்புன்னு விழுந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி எஞ்சிட்டு திருப்பி ஆடிட்டு. என்னடா அது? சொன்ன உடனே போயிடுச்சு. திருப்பி வருது. திருப்பி அடுத்தது என்ன பண்ற? ஆண்டவரே ஏசப்பா ஒரு தூதனை அனுப்புங்க. அந்த தூதன் இந்த சாத்தானை பிடிச்சு அப்படியே எடுத்து போய் பாதாளத்தில் கட்டுட்டோம். திருப்பி தொப்புன்னு ஊந்துச்சு. அப்புறம் பார்த்தேன், தூத்து பார்க்குறேன், எந்திக்கவே இல்லை. போயிடுச்சு. திருப்பி அத்த வாரம் வந்து திருப்பி ஆடினேக்குது. அப்ப நான் பாதாளத்துல கட்டினது நான் சரியா கட்டலையா? தூதன் வேலை செய்யலையா? இல்ல எனக்கு சரியான வல்லமை இல்லையா? இன்னும் தேவனிடத்துல எனக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்கா? இதை யோசிச்சு என்னதான் பண்ணும்? ஆராய்ச்சி. எனக்கு என்ன வேணா, ஆரம்ப காலத்துல இந்த பிசாசை துரத்துறது, இந்த காரியங்கள் ரகசியத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப அநேக புக்கும் சரி, அநேக கேசட், அநேக ஊழியத்தை நான் நிறைய தெரிந்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பாதாளத்துல அடைக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணல? கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. நான் எதனால இந்த பாதாளத்தை சொன்னேன்னா, இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு நான் பாதாளத்துல கட்டுகிறேன். அந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு பிசாசு பாதாளத்தை பார்த்து பயப்படுது, அதனால பாதாளத்தை கட்டுறேன்னு சொல்றதுனால நானும் சொல்லி பார்த்தேன். அது போன மாதிரி தெரியல. ஆனா அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அப்போ எப்படி நான் பிசாசு துரத்துவது? அல்லேலூயா. எந்த பிசாசு, எப்படிப்பட்ட பிசாசு, இதுகளை ஆராய ஆரம்பிச்சேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசுகள் விழ ஆரம்பிச்சது, போக ஆரம்பிச்சது. ஆனா நம்ம கொஸ்டின் என்னன்னா, ஏன் திருப்பி போயிட்டு இங்க வருது? சபையில சரியாவது. சில நேரம் ஒரு நாள், சில நேரம் 1 மணி நேரம், சில நேரம் 1 மாசம், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு திருப்பி அதே பிரச்சனை. எப்படி? ஏன்? இந்த கேள்விகள் எனக்குள்ளாக அநேக காரியங்கள். ஏன் பிசாசு திருப்பி வருது? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் நீங்க தான் கட்டு உடஞ்சிச்சு, நீங்க உண்மையாக கட்டு உடஞ்சிச்சு தான் ஐ ஃபீல், ஆனா திருப்பியும் எப்படி பிசாசு வருமா? வராது இல்ல பாஸ்டர் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, வேத வசனப்படி வரக்கூடாது, வராது. ஆனா நான் ஒரு சின்ன டவுட் கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்லுங்க. ஏசப்பா ஒரு மனிதனை குருடனை என்ன பண்ண, கண்ணு தெரியாம சுகமாக்கினாரா? ஆமா. அவன் ரோட்ல போறான், ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், ஏசப்பா சுகமாக்கின கண்ணை கத்தியால குத்துறான். கண்ணு போகுமா போகாதா? போன்ற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏசப்பா சுகமாக்கின கண்ணை ஒருத்தர் என்ன பண்ண, குத்துறான். அவர் என்ன சொன்னார்? போகும் தான். என்ன ரெண்டாவது அடுத்த கொஸ்டின் கேட்டேன், ஏசப்பா சுகமாக்குனத இன்னொருத்தால போக வைக்க முடியுமான்னு கேட்டா கம்முன்னு ஆயிட்டார். ஏசப்பா சுகமாக்குனத யார் குத்துனாலும் திருப்பியும் போகும். ஏன்னா திருப்பி தேவனால் என்ன பண்ண முடியும்? சுகப்படும். ஏன்னா இது மாம்சம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஆவியில உன்னை சுகமாக்குவார், ஆவி உன் பலனா இருக்கும். ஆனா மாம்ச பலவீனத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அப்போ இன்னொரு ஆவி இன்னொரு வாட்டி ஒருத்தர் மாந்திரிகை செய்யும்போது உள்ள வரும். அப்போ அவர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் செய்யறத நான் என்ன பண்ணும்? நம்ம எல்லாம் என்ன பார்ப்போம்னா, எங்க பார்த்தாலும் இப்படி கை காட்டும், உன்னால எனக்கு பிரச்சனை, உன்னால எனக்கு பிரச்சனை, உன்னால எனக்கு பிரச்சனை, உன்னால எனக்கு வியாதி.
பிரச்சனை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு வருதுன்னா அவன் செய்த நற்கிரைகளுக்கு ஏற்றவாறே அவனுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த மாந்திரிகமானது எப்படி திருப்பி உள்ள வரும்? மற்றவங்க சூனியக்கார அவங்கள என்ன பண்ணும்? பாஸ்டர் அவங்கள விட்டு நான் வந்துட்டுமா, இந்த வீட்டை விட்டு வந்துட்டுமா, இவங்க வாயை கட்டலாமா, என்ன பண்ணலாமா? நீ எது பண்ணாலும் திருப்பி வந்துட்டு இருக்கும். ஏன்னா சுச்சி, நீ ஃபேன் ஓடுறதுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்க? இங்க விரல வச்சு சுத்திட்டு இருக்க. சுச்சி அங்க இருக்கு, அங்க மெயின் சுவிட்ச் இருக்கு. பிரச்சனை எங்கன்னு இதை ஆஃப் பண்ணணும், இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இல்லை என்ன பண்ண, நான் மெயினை ஃபீஸ் கேர் பிடுங்கணும். ஆமாவா இல்லையா? நான் இங்க வச்சு கையை வச்சு ஆஃப் பண்ண என்ன ஆகும்? கைதான் அடிபடும். இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ணி கொண்டு இருக்கோம். மற்றவங்களை திருத்தவோ, சாத்தானின் எல்லையை சீரடிக்கவோ, அவனை அடக்கவோ, அவனை ஒடுக்கவோ உனக்கு என்ன பண்ண முடியாது. உனக்கு அது வேலை கிடையாது. உனக்கு அந்த வேலை கொடுக்கப்படல கர்த்தர். நீ ஊழியக்காரனா இருந்தா, நீ ஜெபிக்கிறாலதான் அந்த எல்லையை நீ கட்டலாம், தப்பு இல்லை. ஆனா சாதா விசுவாசியா இருக்கும் பொழுது அந்த எல்லையோட நீ என்ன போராட முடியும்? நீங்க ஆவின் உலகத்தை கொஞ்சம் கண்ணை மூடி பார்த்தா தெரியும் நம்மளை சுத்தி எத்தனை சாத்தான்கள் இருக்குன்னு. அல்லேலூயா. இவங்களிடத்துல போராடுவது நம்மளுக்கு வேலை இல்லை. நமக்கு நிறைய திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப என்ன பண்ணணும் பாஸ்டர்? நிறைய நேரம் நீ நிறைய இடத்துல போய் கட்டுகளை உடைக்கிற, நீ நிறைய இடத்துல போய் உன் தலையை உட்காந்து யாராவது ஜெபிச்சிருந்தாங்கன்னா, துதிச்சிருந்தாங்கன்னா அதுவே உனக்கு பிரச்சனையா மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில கட்டுகள் தெரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க. சில கட்டுகள் என்னை கை கட்டி இருக்கு, காலை கட்டி இருக்கு, என்னால் என்ன பண்ண முடியல, தப்பிக்க முடியல. இப்ப என் கட்டுகளை அவுக்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? யாராவது ஒத்துருவாமா? சீக்கிரமா டக்கு டக்கு திரும்ப 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 கையை கட்டு. உன் கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு. இப்ப நான் தான் ஏசு. சும்மா எக்ஸாம்பிள். நான் என்ன பண்றேன், இந்த பிள்ளைக்கு இல்லை, நான் ஊழியக்காரனா கூட இருக்கலாம். நான் இந்த கையை கட்ட அவுக்குறேன். இப்ப இந்த பிள்ளைக்கு வேற எங்க கட்டு இருக்கு? சத்தமா சொல்லுவேமே. இப்ப இந்த பிள்ளை சொல்லுது, பாஸ்டர் என் கால் கட்டையும் சொல்லுங்க அவுத்து அவுத்து விடுங்கன்னு. நான் என்ன சொல்லுவேன் நினைக்கிறேன்? என் கால் கட்டை அவுத்து விடுங்க சொல்லுது. நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? நான் அவுத்து விடுன்னு நினைக்கிறீங்களா? உன் கை கட்ட அவுத்தாச்சு இல்லை, உன்னால கைகள் கட்ட நவுக்க முடியல, உட்காந்து அவரு வாழைப்பழத்தை கொடுக்க தான் முடியும், உரிச்சா கொடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன ஜெபிக்க முடியல, சர்ச்சுக்கு என்னால் வர முடியாது பாஸ்டர், நீங்க வரீங்களா வீட்டுக்கு? நான் எவ்வளோ செலவுனாலும் போகிறேன், வீட்டுக்கு வரட்டுமா? என்னால் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியல, 2வது மாடி இறக்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீங்க வரீங்களா பாஸ்டர்? இப்போ சில கட்டுகள் நிறைய பேர் நினைப்பாங்க விசுவாசத்துல ரொம்ப முதிர்ச்சி அடைந்து, நீ கட்டப்பட்டதுனால நானே ஜெபிச்சு நானே கட்டுகளை உடைக்க போறேன். சில கட்டுகளை கர்த்தர் உடைப்பதற்கு தான் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. எல்லா சபையிலும் கட்டு உடைக்கிறது இருக்காது. ஒரு சில சபையில ஊழியக்காரர்களுக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனம் வரும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு வசனத்தை போதிக்கிற வரும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கிற வரும், ஒரு ஊழியக்காரர்களுக்கு உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, ஒரு ஊழியக்காரர்கள் நல்ல சபையை கட்டுவாங்க, ஒரு ஊழியக்காரர் நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்வாங்க. சில ஊழியக்காரர்களுக்கு கட்டுகளை உடைப்பாங்க, சில ஊழியக்காரங்களை ஹீலிங் பண்ணுவாங்க, சுகமாக்குவாங்க. அந்த வேதனை உனக்கு பிரச்சனை இருக்குன்னா, சில ஊழியக்காரை கர்த்தர் காட்டுறாருன்னா நீ அங்க போய் என்ன பண்ணிடணும்? கட்டுகளை உடைச்சிட்டு மீதி கட்டை உடைக்கிறது யாரு? மெயின் கட்டை யார் உடைப்பா? பாஸ்டர் செய்யறாருன்னா, ஊழியக்காரர் செய்யறாருன்னா, சபை செய்தனா மீதி இருக்கு நீங்க ஜெபிச்சு 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 ஜெபிச்சு. அல்லேலூயா. உன் கையால உடையும் பொழுதுதான் அது நிரந்தரமான கட்டு உடையும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமே. சில நேரத்துல வேதத்தை தவறா சொல்றாங்க. ஒரு புள்ள பைத்தியம் முடிச்ச போல நிக்குது, ஒரு வாலிப பெண். ஜெபம் பண்ணிட்டு பாக்குறேன், உனக்கு மாந்திரிகம் இருக்கு அப்படின்னு. ஆமா பாஸ்டர், நான் ஊழியம் செஞ்சேன். என்னமா? அதனால ஒரு பிசாசு என்னை அடிச்சிச்சு பாஸ்டர். ஊழியம் செய்தனால உன்னை அடிச்சிச்சா? யாருமா சொன்ன? எங்க ஊழியக்காரர் சொன்னாரு. நாங்க சிபிஎம் சர்ச்சுக்கு போறோம், எங்க ஊழியக்காரர் சொன்னாரு, நான் இந்த மாதிரி பிசாசெல்லாம் துரத்துறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வான் பண்ணாரு. நான் ஒரு சொல் பேச்சு கேட்காம நான் செஞ்சுட்டேன். என்ன சொன்னாரு? யார் தலையிலும் கையை வச்சு நீ என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபிச்சுன்னா அவர்கள் மேல இருக்கிற குணாதிசயங்களை அந்த மாந்திரிகம் உன்னை தாக்குன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன்,
உன் ஊழியக்காரரு உன்னை தப்பா கைட் பண்றாரு, அவர் சரியில்லை. பாஸ்டர், அவர் சிபிஎம், வேதத்தை கரிச்சு குடிச்சவர். சிபிஎம்மா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எங்கேயாவது வேதத்துல அந்த பிசாசு உணவத்திற்கு ஜெபம் பண்ணா உன்னை தாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டேன். இல்லையே, அவரு குணாதிசயம் அது வேற. ஒரு மனிதனுக்கு எப்போ ஒரு ஊழியக்கார கை வைப்பாங்க? எதுக்கு கை வைப்பாங்க? ஒண்ணு ஆசீர்வதிப்பாங்க, இல்ல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பிளஸ் பண்ணுவாங்க, இன்னொன்னு எதுக்கு கை வைப்பாங்க? ஒரு ஊழியக்காரர் தலையில ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. ஆர்டினேஷனா என்ன சொல்லுங்களேன்? அவங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஊழியத்திற்கு, இந்த ஊழியம், இந்த ஸ்தாபகம், இதற்காக பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அபிஷேகப்படுத்துவாங்க. ஒன்னு அபிஷேகப்படுத்துவதற்கு, ஒன்னு ஆர்டினேஷன் பண்ணுவதற்கு, ஒன்னு ஆசீர்வதிப்பதற்கு. இது 3 விதமான கை வைப்பாங்க. அதுலதான் ஒருத்தருக்கு என்ன சொல்றது, ஊழியம் தாகமும் இருக்காது, ஒரு வல்லமையும் இருக்காது. அவர்களை என்ன பண்ணுவாங்க? சும்மா போய் ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. தகுதி இல்லாத ஊழியத்துக்கு ஆர்டினேஷன் பண்ணினா அந்த சாபம் உன்னை தாக்கும்னு சொல்லப்பட்ட வசனத்தை மாத்தி அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அந்த ஆவி உனக்கு வந்துடும். எனக்கும் நிறைய பேர் சொன்னா, நான் ஊழியத்துல வரும்போது நிறைய ஊழியக்காரலும் சரி, எங்க ஃபேமிலி ரிலேஷன் சரி, நல்ல சபைக்கு போறவங்களே, பாஸ்டர் சார்லஸ் நீ இதெல்லாம் பண்ணாத, நீ யார் தலையில வச்சா உனக்கு தான் பிரச்சனை, அந்த சாபம் வரும். சொன்னது போலவே நான் எங்கேயாவது ஜெபம் பண்ணிட்டு வர சண்டைன்னு சொல்லி வீட்டில் போன சண்டை இருக்கும். நான் அப்பயே சொன்னேன்ல, உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்குறா இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த ஊழியம், நம்ம சும்மா மெசேஜ் கொடுத்துட்டு போ, இந்த இதுக்கு கட்டு உடைக்கிற. அல்லேலூயா. அழைத்தவர் அவர், விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அவர் அழைச்சிருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வந்தாதான் அங்க தேவன் உன்னோடு இருக்கிறான்னு அர்த்தம். கரங்களை திருவராமே சொல்லுவோமே. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாம அமைதியா போயிட்டு இருக்கா, பிசாசு நீ அசைக்கலன்னு அர்த்தம். நான் சொன்ன அந்த பிள்ளைகிட்ட சொன்ன, உனக்கிட்ட பிசாசு இருக்கு, வா ஜெபம் பண்ற. முதல்ல எப்ப வந்ததுன்னா, அது வரையும் அந்த பிள்ளை ஜெபம் பண்ணினே இருந்தது. இந்த ஊழியக்கார சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு பயம் வந்துருச்சு. இப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த பயத்தை இந்த பிசாசு தனக்கேற்ற கட்டளையை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைய ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப சொன்ன, நீ இப்ப போய் எல்லா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்பதான் உன் கட்டு உடையும். உனக்கு கர்த்தர் வரம் கொடுத்தாரா? ஆமா. என்ன வரம் கொடுத்தாரு? நான் ஜெபம் பண்ணேன்னா அந்த அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பாஸ்டர், அவங்களுக்கு உண்டான தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், போய் சொல்லு. யாரோ சொல்லிட்டாரு, நீ கட்டு பிறகு. அப்ப என் பிரச்சனை, உன் பிரச்சனை கர்த்தரே கிடையாது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீ அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது உன் பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. நீ செஞ்சு பாரு. அப்ப எனக்கு ஜெபம் பண்ணலையா? நீதாம்மா எனக்கு ஜெபம் பண்ணு. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளை போச்சு. போன 2 வாரத்திலேயே 4 பேருக்கு அந்த பிள்ளை ஜெபம் பண்ணிருக்கு. இந்த பிள்ளையின் கட்டுகள் தானாய் உடைய ஆரம்பிச்சு. கரங்களை தட்டி வராமே சொல்லுவேன். இன்னும் சப்ஜெக்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் சொன்னேன், யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. இந்த சும்மா சுவிசேஷகர் போல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீடு வீடா வந்து நான் ஜெபம் பண்ணுவேன், கட்டு உடைப்பேன் அப்படின்னு கட்டு உடைக்க போய் இன்னைக்கு தலையை கொடுத்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை ஜாஸ்தின்னு அர்த்தம். சும்மா இல்லாத போய் அங்க போய் வரங்கள் இல்லாதவங்க கிட்டையும் இல்ல, உங்களுக்கு வசனத்தை போதிக்காத ஒரு இடத்துல, சரியா அவங்களோட ஐக்கியம் இல்லாத ஒருத்தர் சும்மா போய் தலையை கொடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணி கட்டு உடைக்கிறேன்னு சொல்லி உள்ள இருக்க பிசாசை கலைப்பு விட்டது போல பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்ப யார்கிட்ட பாஸ்டர் ஜெபிக்கணும்? எங்க வசனம் இருக்கோ, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆதாரத்தோட எடுத்து படிப்போம். கைகளை வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். பிசாசு சொல்லுது. மீண்டும் இந்த வசனத்தை எல்லாம் கவனிக்கணும். பைபிள் வச்சுக்கிட்டீங்களா? பைபிள் இல்லாதவங்க மேல பாருங்க. மத்த வீட்டுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது, அப்போ இங்க பாருங்க, ஒரு உடம்ப விட்டுட்டு நான் ஊழியக்காரன், நான் ஜெபிக்கிறேன், நாங்க ஜெபிக்கிறோம், இல்ல நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களை விட்டு ஒரு ஆவி வெளியே போகுது. ஒரு ஊழியக்காரத்தை போய் நீங்க ஜெபிக்கிறீங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட நீங்க வெறும் என்ன பண்றீங்க, சும்மா வந்துட்டு போறீங்க, ஜெபம் விடுதலைக்கு மட்டும் கடைசியா வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. என்கிட்ட கூட வந்து இங்க கடைசியா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. வசனத்தை கேட்கல, ஆராதனை கலந்துக்கல, லாஸ்டா பாஸ்டர் கிட்ட தலையில கை வச்சு ஜெபம் பண்ணான்னு அவங்களுக்கு உண்டானது கேட்டுங்க. ஜெபம் பண்றீங்க. அந்த பிசாசு என்ன பண்ணும், நாங்க துரத்துறோன்னு எங்களுக்கு இருக்க கிருபை இல்ல, நீ பண்ற ஜெபத்துல அது வெளியே போயிடும்.
எங்க வெளியே போவோமா? படிங்க. வறண்ட இடங்களில் அலைந்து. வறண்ட இடங்களில் இருக்குப்பா. எங்கெங்க தனிமை இருக்கோ, எங்க காலி இடம் இருக்கோ, எங்க வறண்ட இடம் இருக்கோ, வீடு பூட்டி இருக்கோ, அறைகள் பூட்டி இருக்கோ, தெருக்கள்ல ஆட்கள் நடமாடம் இல்லாத இடம் இருக்கோ, இல்ல முட்டு சந்து இருக்கோ, அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த ஆவி, துரத்தப்படுகிற ஆவி அங்கதான் நிற்கும். ஏன்னா ஆவிக்கு, இந்த அசுத்த ஆவிக்கு, தள்ளப்பட்ட தூதனுக்கு என்ன கிடையாது? மாம்சம் கிடையாது. அவனுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு கூடாரம் வேணும், ஒரு வீடு வேணும். அதுதான் யாருன்னா நீங்க. நம்ம கூடாரத்தை குறிச்சு நமக்கு கவலை இல்லை, மேன்மை இல்லை. ஆனா பிசாசுக்கு தெரியும் உன் சரீரம் எவ்வளவு மேன்மையானதுன்னு. அல்லேலூயா. உங்க சரீரம் எவ்வளவு விசேஷமானது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். தள்ளப்பட்ட தூதனுக்கு தெரியும், இந்த கூடாரத்துக்குள்ள நான் போகணும், அவன் யாராவது கட்டளை கொடுக்கணும், இல்ல நீயே கூப்பிடணும், எப்படியாவது நான் உள்ள வரணும். உள்ள வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணியாச்சு? பிசாசு துரத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு அது வெளியே போடுது. வெளியே போனா வறண்ட இடம், வனாந்திர இடம். இங்க சுத்தி சுத்தி பாக்குது. பிசாசுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, நல்ல உட்கார இடம் இல்லை, ஏசி இல்லை, ஒழுகுது, சரியான சாப்பாடு இல்லை. எந்த வீடு? வெளியே இருக்க வீடு. இதெல்லாம் எங்க கரெக்டா இருக்குன்னா உன் இருதயம். தேவன் சொல்லுகிறார், எனக்கு ஒரு இடத்தை கொடுன்னு கேட்கிறார். நான் தங்காலயம். நீ என்ன சொல்ற? இந்த வீடு யாருக்கு நான் லீஸ் கொடுத்துட்டேன். சாத்தான் சொல்லுது, நீ சொல்லல. சாத்தானுக்கு தெரியுது இந்த வீடு எனக்கு சொந்தம். படிங்க. இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். ஐயோ, இளைப்பாறுதல் தேடியும் கிடைக்கல. உங்க வீட்டுல இருந்த கம்ஃபர்டபுள், உங்க வீட்டுல இருந்தா நல்ல தூக்கம் வருதா, நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கா, வெளியே சுத்தி சுத்தி பாக்குற, ஒரு இளைப்பாறுதலும் கிடைக்கல. இளைப்பாறுதல் என்ன? ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன். எங்கேயும் கிடைக்கலையா? எங்க கிடைக்குதான்? உன் ஆத்துமாக்குள்ளதான் இருக்கா. நீ கேட்கலாம், நான் ஜெபம் பண்ற ஆளு, எனக்குள்ள வந்து அது நான் என் வீடுன்னு சொல்லுது. படிமா. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு அது என்ன சொல்லுது? யார் சொல்ற? சாத்தான் சொல்லுது, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு. என்ன வீடு? அந்த வீடு பட்டா போட்டு வச்சிருக்கா, நீ வித்துட்டியா, இல்ல லீஸுக்கு கொடுத்திருக்கியா, இல்ல மேல் வாடகைக்கு கொடுத்திருக்கியா, இல்ல மொத்தத்தையும் வாடகைக்கு கொடுத்திருக்கியான்னு தெரியல. ஏன்? நான் விட்டு வந்த வீட்டை பார்த்தேன், அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? படிங்க. பிசாசுக்கு ஏத்த போல திரும்பி போவேன் என்று சொல்லி, திரும்பி நான் போலாம் அந்த வீட்டுக்கு, துரத்தப்பட்ட வீட்டுக்குள்ள திரும்பி போலான்னு போகும்போது அங்க என்ன இருக்குன்னா, அங்க வந்து அந்த வீடு வெறுமையாகவும், அந்த வீடு வெறுமை என்னன்னா காலியா, யாருக்கும் இடம் கொடுக்கல, இயேசுக்கு இடம் கொடுக்கல, ஊழியத்துக்கு இடம் கொடுக்கல, ஜெபத்துக்கு இடம் கொடுக்கல, பரிசுத்துக்கு இடம் கொடுக்கல, யாருக்கும் இல்ல, உனக்கு மட்டுமே, எனக்கு மட்டுமே என் வீடு திறந்திருக்கு. படிங்க. பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு. வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? அழகா. யாருக்கும் அளவு கிடையாது. நான் எங்க ஆளுக்கு தான் வீட்டை கொடுத்துருக்கேன், மற்ற யாருக்கும் கிடையாது. பிசாசுக்கு தான் வீடு, ஏசப்பா கிடையாது. நல்லா என்ன பண்ணிட்டேன்? கிளீன் பண்ணி பெருக்கி, வீட்டை கூட பெருக்கி இருக்க மாட்டேன், ஆனா பிசாசு வீட்டை நல்லா பெருக்கி வச்சிருக்கிறேன். அழகு ஒன்னா அலங்கரி, நீ பிசாசு மாதிரி இருப்ப, ஆனா பிசாசு கொடுக்கிற வீடு எப்படி வச்சிருக்கிற? நல்லா அலங்கரித்து. படிப்பா. ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு. ஜோடிக்கப்பட்டதா இருக்க கண்டு திரும்பி போய் வெளியே சுத்தி பார்த்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசுது, உன் வீடு எப்படி இருக்கு? போப்பா. அந்த வீட்டுல இருக்கிறவ எப்ப பார்த்தாலும் சபைக்கு போகுது, அடிக்கடி வந்து ஏசப்பா வந்து உட்காராரு. அது சொல்லுது, உன் வீட்டுல இருந்து போச்சு பாத்தீங்களா? அது சொல்லுது, நம்ம ஆளு நான் நினைக்கும் போதெல்லாம் நினைச்சேன்னா சபைக்கு போவார். சபைக்கு போனாலும் யாராவது வந்து சபைக்கு வந்தோ ஜப வேலையிலயோ தூங்குறீன்னா உன் வீடு யாரோட வீடு சொல்லுங்க? 4 வாரம் எப்படியாவது வந்துருவேனா, நீ வீட்டை வாடகைக்கு விட்டுருக்க. 4 வாரத்துல 2 வாரம் கண்டிப்பா வருவேனா, லீஸ் விட்டுருக்க. 4 வாரத்துல எப்பயாவது ஒரு வாட்டி வருவேனா, நீ வீட்டை வித்துட்ட. இனி அந்த வீட்டுக்கு நீ என்ன பண்ண முடியாது, கேஸ் தான் போடணும், என் வீடு திருப்பி கொடுன்னு. ஏன் போராடணும்? போராடி 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 சபைக்கு வாமா வாமா வாமா. ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள, ஐயோ இந்த வீட்டு அவர் கோவப்பட மாட்டார், டக்கு டக்குன்னு அன்பு செலுத்திடுறாரு. இந்த வீடு சொல்லுது, எங்க வீடு எப்படி தெரியுமா, கோவப்பட்டா அவ்வளவுதான், யாரும் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஆளு வாயை திறந்ததுன்னா அவ்வளவுதான். எங்கெங்க கோபம் இருக்கோ, அந்த கோபம் நிலைச்சு நிக்குதோ, அங்க பிசாசு தங்குற பர்மனன்ட் வீடு. அல்லேலூயா. அடிக்கடி நீ அன்பு செலுத்துறன்னா அது வாடகை வீடா மாறும்.
உடனே நீ மனம் திரும்புறேன்னா என்ன வீடா மாறுது? அது கர்த்தர் தங்கும் வீடு. இந்த பிசாசு இப்ப இங்க இருந்து போச்சு பாத்தீங்களா? அந்த வனாந்திரத்துல 4-5 துரத்தப்பட்ட ஆவிலாம் பேசிட்டு இருக்கு, டிஸ்கஸ் பண்ணுது. ஏன்னா அவன் துரத்திட்டான், அவன் சர்ச்சுக்கு போனான், அவ கோவப்படுறத விட்டுட்டான். அல்லேலூயா. அவன் வேதம் படிச்சுட்டே இருக்கா, சும்மா சும்மா வேதம் படிச்சுட்டே இருக்கா. இவன் சொல்லும், அவ படிக்க வைக்க நான் தூங்க வச்சிருவேன். எங்கெங்கெல்லாம் பைபிள் திறக்கும் போது உனக்கு கரெக்டா வருது, தூக்கம் வருதோ, நான் காலைல மெசேஜ் கொடுத்துட்டு வராமோ எங்க இருக்குது வீடு பார்த்த, நம்ம துரத்துறது ஒண்ணு இங்கேயே வீடு வச்சிருக்கு. நம்ம என்ன அம்மா எந்திரி எந்திரி, பிசாசு நல்லா கொண்டு போச்சு சொல்லும். அது எங்க நீ அங்க போனா ஜபத்தை அவ என்ன பண்றா, காது கொடுத்து கேட்டுனே இருக்கா. பாஸ்டர் ஜெபிக்கிறதுலே கேட்கிறா, பாடுனா கூட சேர்ந்து பாடுறா. என்னால உள்ள இருக்க முடியல, எனக்கு ஒரு நல்ல வீடு. இது சொல்லுது உன் வீட்டுல இருந்து போனது. ஏந்து பாடே பாட, கையை தட்டே தட்டாதே, நான் கையை முடுக்கி வச்சிருக்கிறேன். நிக்க சொல்ல நிக்க மாட்டேமே, நான் மூட்டி வெளியே குடுத்துருக்கிறேன். பாட சொல்ல பாடே மாட்டேனே, வெக்கத்தை கொடுத்துருக்கிறேன், பாடே மாறு. பிசாசுக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் இருக்கிற. அல்லேலூயா. விவாகரத்தா முதல் செய்யும் என் பிள்ளை, டைவர்ஸா முதல் செய்யும். தள்ளி வைக்கணுமா தண்ணி. யார் யாரெல்லாம் சொந்தம் இல்லாம தனிமைப்படுத்தி இருக்கீங்களோ, நீயே வேணாம், யாரையும் வேணாம், நான் இப்படிதான் தனிமைப்பட்டு இருக்கிறியோ, உன் வீடு பிசாசு வீடா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவேன். எனக்கு யாரும் வேணாங்க, எனக்கு யாரும் வேணாம், எனக்கு கர்த்தர் தான் வேணும், எனக்கு கர்த்தரே போதும், எங்கெங்கெல்லாம் சொல்றேன் உன் வீடு பிசாசு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். நான் பாஸ்டர் நான் கர்த்தருக்கு தானே கொடுத்தேன். கர்த்தர் மேல உண்மையா அன்பு இருக்குன்னா உன் சொந்தங்களில் நீ சிநேகிக்க வேண்டியது இருக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. தேவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மாம்சமும் விசேஷமானது. ஒரு மாம்சத்தை நீ வெறுக்கிறனா, ஒரு மனிதனை வெறுக்கிறனா, அது தேவனை வெறுக்கிறதுக்கு சமானம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் ஆள் எப்படி தெரியுமா கோவம், என் ஆள் வாயை திறந்து பார்த்துமே, உள்ள போகும்போது தான் அவன் நடிப்பா. சர்ச்சில் இருக்கும் போது நல்ல பிள்ளை நடிப்பா, அதுக்கப்புறம் ஃபுல்லா என் கண்ட்ரோல் தான். அங்க வந்தோடனே தண்ணி கடையில வந்தோடனே பார்த்தோம், அவங்க வீட்டுக்கார வாயை திறந்தா போதும், அவன் புள்ள வாயை திறந்தா போதும், அங்க நடக்கிறது பாருங்களேன். இங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டு நல்ல பிள்ளை மாதிரியே இருக்கும்ல. உள்ள வீடு யாருக்கு வாடகை விட்டுருக்கீங்க? சொன்னோன்னு ஒருத்தமா முட்டை எடுத்துட்டாங்க. வீட்டை யாருக்கு வாடகை கொடுத்துருக்கீங்க? அது பிசாசு சொல்லுது. என் வீடு எப்படி இருக்கு, காலியா வச்சுக்கிட்டு பெருக்கி டெக்கரேட் பண்ணி செல்ஃப் போட்டு சீரியல் பல்பு போட்டு என்ன வரவேற்கும் போது அது என் வீடு தானே, உன் வீடா? அப்ப துரத்தப்படுற ஆவிக்கு இந்த வீடு எப்படி இருக்கு? காலியா இருக்கு. அது வருவதற்கு உண்டான வரவேற்பு இருக்கு. படிக்க தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகள். துரத்தப்பட்ட ஆவியில ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்குல்ல, தண்ணியிலும் பொல்லாது. இப்ப சொன்ன பாருங்க, 7 ஆவியை உள்ள கூட்டு வருது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இப்ப எத்தனை பிரச்சனை? திருப்பிய துரத்துறாங்க 7ஐயும். திரும்பியும் போயிட்டு எத்தனை உள்ள வரும் சொல்லமா? 14. திருப்பியும் போயிட்டு திருப்பி உள்ள வருது எத்தனை? 14 28. இப்படியே பல ஆவிகளை பெருக்கிட்டு தான் நீ இருக்கிய. அப்ப பாஸ்ட் தப்பா? ஊழியக்கார மேல தப்பு இல்ல, ஊழியக்காருக்கு கர்த்தர் வளம் கொடுத்திருக்கிறார். எந்த ஊழியத்துல போய் நீ ஜெபிக்க போறியோ அங்கே முக்கியமான ஒரு காரியம், யாக்கோபுக்கு உண்டான மாந்திரிகம் இல்ல, இஸ்ரவேலுக்கு உண்டான குறி சொல்லுதல் இல்ல. அப்ப அந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்ய நீ வசனம் உட்கொள்ளவனா இருக்கணும். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லணுமே. நான் நிறைய நேரம் ஆரம்பத்துல ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் போது எனக்கு பிசாசு ஓட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சபை நடத்தும் போது, ஆராதனை பண்ணும் போது ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா கடைசியா உட்காந்து ஜெபம் பண்ணும் போது ஒரு 50-60 பேர். நான் வீட்டுல போக லேட் ஆகும். எனக்கு என்ன அந்த இன்ட்ரெஸ்டா ஊழியம், இதுதான் ஊழியம் பொழுது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போறவங்க டெய்லியும் எனக்கு அடுத்த வாரம் விசிட் கொடுத்துட்டே இருக்காங்க. புது பேய் எதுவும் வர மாட்டேன், பழைய பேயே ஓட்டிட்டு இருக்கு. புது கிளீன் ஆக மாட்டுது. என்னன்னு பார்த்தா அந்த ஆத்துமா என்னை விக்கிரகமா பார்த்துட்டு பாஸ்டர் கையே வச்சா நல்லா இருக்கு. உன்னை தெரிஞ்சுக்கமா, பாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடையாது, தேவன் கிட்ட இருந்தா உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆராதனை வேலைக்கு சீக்கிரம் வான்னு சொல்றேன் பாத்தீங்களா? உள்ள நீ 10:30 மணி ஆராதனை 10:30 மணிக்கு இருந்தாவே உன் அறைய தேவனு கை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ராமேன்னு சொல்லுவோமே. 10:30 தானே ஆகுது. ஆத்துமா சொல்லும், ஆவி சொல்லும், ஏ சீக்கிரம் கிளம்பி போ. உன் ஆத்துமா சொல்லும் போலாமேன்னு. மாம்சம் சொல்லும், இப்ப சரியா பாட்டு இருக்காது, பாஸ்டர் கடைசியில தான் வருவாரு, கடைசியா போயிட்டு கடைசியா வரலாம், கடைசியா போயிட்டு கடைசியா வரலாம்.
யாருக்கு இடம் கொடுத்தாச்சு? பிசாசுக்கு அலங்கரித்து, இந்த டைம் ஆராதனை டைம்ல இங்க இருந்தாச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ணா, பாஸ்டர் ஜெபம் பண்ணா, பாஸ்டர், இதுதான் மைண்டு. ஆனா வசனம் தான் உன்னை விடுதலை ஆக்கும்னு தெரியல. ஹல்லேலூயா. வசனம் தான் விடுதலை ஆக்கும். அதுக்கப்புறம் தான் 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் முடிவு பண்ண, நீ சபைக்குள்ள வந்தா நான் ஜெபம் பண்றேன். ஆராதனை மெசேஜ் கிளம்புனாதான், யார் ஒருவர் ஆராதனை மெசேஜில் இருக்கிறாங்க நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன். அவங்களுக்கு நான் மனப்பூர்வமா உண்மையா ஜெபம் பண்ணுவேன். சில பேர் என்ன சொன்னாலும் கேட்காம கடைசியா ஒரு மெசேஜ்லயே பாதி தான் வரும். அது எப்போ வந்தாலும் ஆடின்னு தான் இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை மாறவே மாறாது, சில சூழ்நிலை மாறவே மாறாது. சில பேர் ஆடுறதுல பிசாசு கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு வறுமை, நெருக்கம், பிரச்சனை, பாவம் இதுலயே நிற்பாங்க. ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சபைக்கு லேட்டா தான் வருவாங்க. வீட்டுல வேத வசனிப்பு இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப போனது 7னா, நீ ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்கிறேன்னா, அங்க நீ வசனத்தை கேட்காம ஜெபிச்சுட்டு வரேன்னா அது முழுமையானதுல போனதுன்னா மாறிடும். சும்மா இருக்கிற சங்க ஊதுனது போல, போற பிரச்சனையை சொரண்டி விட்டது போல 4-5 பிசாசு வரும். அப்ப போற இடத்துல நீ எங்க ஊழியம் பண்ணாலும் சரி, ஒரு சபை ஊழியத்துல நடக்கும் போதுதான் அவங்க வசனத்தை போதிப்பாங்க. நீ முதல் வசனத்துல கட்டப்படணும். வசனத்தை வீட்டுல படிக்கணும். வேதத்தை எவ்வளவாய் நீ படிக்கிறையோ நீ இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுவே. ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்க 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 உன் குணாதிசயங்கள், உன் ஆத்துமா, தேவன் தங்குற இடம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். பிசாசு வராதபடி அக்கினி ஜுவாலையாய் மாறிக்கொண்டே இருக்கும். கரங்களை தெரிவி ஆமென் சொல்லுங்க. இது வேத வசனிப்பு. இந்த ஆராதனை என்னன்னா அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்ன பண்ணுனா உன்னை வேலி அடைக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அது ஒரு அக்கினி வேலி. ஓ சரீரம் முழுவதும் கர்த்தர் ஆவியானவர் உன்னை நிரப்புவார். நீ அபிஷேகத்துல நிரப்பல, ஆராதனை கலந்து கொள்ளல, ஆனா பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ணணும். லாஸ்டா போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். இங்கதான் நம்ம பண்ற தப்பு. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த விடுதலைக்கும் போக மாட்டோம், பாஸ்டர்கிட்டயும் போக மாட்டோம், லேட்டா வரும், நான் அப்படியே எஞ்சி போவோம். ஆனா நான் சர்ச்சுக்கு தான் போறேனே, ஏன் விடுதலை இல்லை? பாஸ்டர் சரியா இல்லையோ, ஊழியம் சரியா இல்லையோ? கட்டுகளை உடைக்கிறது தேவன். நீங்க வசனத்தை உட்கொள்ள நீங்கள் விடுதலை ஆக்கி கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. எப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறும் பொழுது உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல, எந்த சத்துரு உனக்கு விரோதமா சூனியம் பண்ணாலும் அது உனக்கு வாய்க்காது. கரங்களை தெரிய வராம சொல்லுவேன். ஒரு மந்திரவாதி என்கிட்ட பேசுறான், உன் காலை உடைக்கணும், வாயை திறக்க கூடாதுன்னு மாந்திரிகம் பண்ண ஒரு மாசத்தை சொல்றான். அந்த மாசம் பாத்தீங்கன்னா என்னால பேச முடியல. பேசி பேசி தொண்டை கரகரன்னு கட்டி போய், நானும் என்ன பண்றேன், நிறைய மாத்திரை சாப்பிட்றேன், அப்புறம் நாட்டு மருந்து போல இது அதுன்னா அதிமதுரம் இதெல்லாம் சாப்பிட்டு தொண்டை கிளியர் பண்றேன். ஆனா அடுத்த நாள் தொடர்ந்து பிரேயர் என்னால பண்ண முடியல. ஆனா இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் சொல்றான், அந்த மாசத்துல உனக்கு பிரேயர் பண்ண, ஆனா அந்த ஆவி உன்கிட்டயே வரமாட்டுது, திருப்பி என்கிட்ட வந்து என்னை அடிக்குது, நீங்க என்ன பண்றீங்க, அந்த வித்தையை எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நான் சொன்னேன், இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. போ வேதத்தை படி. அப்ப இந்த வேதத்தை படிச்சா அந்த பிசாசா கை கொள்ளலாமா? பிசாசு இல்ல, கட்ட அவிழ்க்க தான் முடியும். உன்கிட்ட ஒரு பிசாசா இருக்குல்ல, உங்களுக்குள்ள தேவ வல்லமை இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அப்ப நான் எப்படி சம்பாதிக்கிறது? தேவன் ஒரு வருமானத்தை கொடுக்கிறார்னா அது நல் வழியில தான் கொடுப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. தவறான வழியில ஒரு மனிதனை போஷிக்கிற தேவன் அல்ல. ஒரு அம்மாவுக்கு ஒரு கணவன் மனைவி செங்கல்பட்டுல இருந்து வந்தாங்க சைதாப்பேட் சர்ச்சுக்கு 7 வருஷத்துக்கு முன்பா. குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னா 8 வருஷமா குழந்தை இல்லை. அப்ப அவரை கேட்கிற, என்ன பிசினஸ் பண்றேன்னு. லாட்ரி சீட். நான் சொன்னேன், லாட்ரி சீட்ல நிறுத்திட்டாங்க. நாங்க கேரளால இருந்து வாங்கிட்டு வந்து தெரியாம இப்போ. ஆனா நான் தசமம் பார்க்கும், நான் போற சர்ச்சு கரெக்டா கொடுப்பேன் பாஸ்டர். நான் சொன்னேன், இது தப்பு இல்லை யானை, எனக்கு வேற வழியே இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்றது பாஸ்டர்? அதனால நான் கரெக்டாக தசமமாக கொடுத்து, நான் வேற எந்த பாவம் பண்ணல, இது தொழிலாக தான் பார்க்குறேன், நல்லது மாதிரியே சொல்கிறார். நான் சொன்னேன் தப்பு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறேன். இவர் யாரோ ஒரு பாக்கெட்லேருந்து எடுக்கிறத காட்டுறாரு. ஐயா நீங்கள் வேற எதா பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை ஐயா, வேற ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ்? நான் இந்துஸ்தான் லீவரில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நான் விற்பேன். உனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஏஜென்சியில் ஒரு பையன் வேலை செய்கிறான். அவன் டெய்லியும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். என்கிட்ட கம்மி ரேட்டு கொடுப்பான், நான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் விற்றுருவேன்.
எத்தனை வந்து கொடுக்குறானா, வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா? அவன் எப்படி கொடுப்பானோ அப்படின்னாரு. கம்மி ரேட்ல கூட திருடிட்டு வந்து கொடுக்குறானா அப்படின்னு கேட்டேன். இருக்கலாம் பாஸ்டர். அப்போ உனக்கு திருடுறான்னு தெரியுது. அந்த பொருளை நீ வாங்கினாவே தப்பு. அதை வாங்கி நீ விற்கிற, அதை வச்சு உன் குடும்பத்தை நடக்கிறன்னா இன்னைக்கு உன் குழந்தை பாக்கிய தட்டு இருக்கு. அதான் கம்முனு இதை உடனே விடுன்னு சொன்ன. விட்டா எனக்கு வேணா வருமா? நீ விட்டு பார், கர்த்தர் கதவுகளை திறப்பார். போனாரு, ஒரு வாரம் செய்யறாரு. இருதயத்துல ஏதோ தேவ ஆவியன் பேசியிருக்காரு உங்களுக்கு. ஒரு வாரம் கழிச்சு, பாஸ்டர் நான் விடுறேன், என்ன பிசினஸ் தெரியல, ஒரே ஒரு தண்ணி கேன் வந்து வீட்டுக்கு போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணு. 3 மாசம் பயங்கரமான போராட்டம். ஏன்னா பணம் பார்த்தவர் கையில ஒண்ணும் இல்லை. 4 மாசம் 5 மாசம் ஆகுது. 6வது மாசத்துல வருமானத்துல கொஞ்சம், ஆனா அதை காட்டிலும் குழந்தை கர்ப்பமாக, அந்த தாய் கர்ப்பமாக ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, இத்தனை நாள் இதுதான் பாவம்னு எனக்கு தெரியல பாஸ்டர், இதை விட்ட உடனே எனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், இனி அதை தொடாது. சில நேரங்கள் நம்ம தான் இடம் கொடுக்கணும். சபைக்கு போறதா இருக்கும், தவறுக்கு செய்யற தவறுன்னு தெரியுதா, விட்டுணும். இன்னைக்கு அதனால சொல்றேன், பிசாசு உடனே துரத்தணும் போறியா, இனிமேட்டு தான் ரொம்ப ஜாக்கிரதை, திருப்பி வராதபடி ரொம்ப ஜாக்கிரதையா நல்ல ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். சபையில போராட்டம் என்ன பண்ணணும், கலந்துக்கணும். நல்ல ஜபிக்கிற நேரங்கள்ல, துதிக்கிற நேரங்கள்ல உன் வீட்டுல நல்லா துதிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணோம், அந்த பிள்ளை சர்ச்சுக்கும் வர ஒன்றும் போகாது, வீட்லயும் கேட்காது. அது பாட்டு திருப்பியும் போய் என்ன பண்ணும், ஏதோ ஒரு வேலை பண்ணு, ஏதோ பண்ணிட்டு இருக்கும். போன பிசாசு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த பையன் வரும்படி தான் வருவாரு. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள இருக்க ஆவி பேசும். துரத்த முடியுமா? கஷ்டம்தான். ஏன்னா ஒரு ஆவியை துரத்தணும்னா அந்த ஆத்துமா எனக்கு என்ன பண்ணணும், உத்தரவாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரம் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எப்ப பாதிக்கப்படுவோம்னா, சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு விருப்பமே இருக்காது, பிள்ளைங்களுக்காய் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. வேற யாருக்கா, அவங்க கணவர் கல்லு மாதிரி இருக்காரு, எனக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு ஜெபம் பண்ண உழுவார். அவருக்கு விசுவாசமே கிடையாது பாஸ்டர், ஆனா ஜெபம் பண்ணோம். அந்த ஆவி யாரோட வீடா இருக்கு, அதுக்கு சொந்த வீடா பட்டா போட்டு வச்சிருக்கு. நான் போயிட்டு அந்த இடத்துல போய் காலி பண்ணா சும்மா விடுமா? ஏன்னா அந்த ஆத்துமா என்ன பண்ணுது, அவரை விரும்புது. அந்த ஆத்துமா அந்த சாத்தானை விரும்புது. யாரு ஒருவர் எனக்கு முழுமையா கட்டு உடனே விரும்புறாங்களோ அவங்களுக்கு நாங்க ஜெபம் பண்றோம், அது எங்களுக்கு தொடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு உங்க கட்டுகள் முழுமையாக இந்த பிசாசின் பிடியிலிருந்து முற்றிலும் வெளியே போடணும்னா, இனிமேட்டு கட்டு உடையதான் உடனே நீங்க என்ன பண்ணிடணும், ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். கொஞ்சம் கேப் கூடாது. எவ்வளவு ஃபுல் பண்ணிக்கொண்டே இருக்கும். அபிஷேகத்துல நிரம்ப 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 தேவ வல்லமை உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 26:3 வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். எடுத்து படிக்க மத்தேயு 4:23 வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயே எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசு துரத்துறது மெயின் வேலையா பார்க்கல, சுகமாக்குறது மெயின் வேலையா பார்க்கல. இதெல்லாம் ஒரு டைமிங் தான். ஆனா மெயின் வேலை எது, நான் உபதேசிக்கிறது. மலை பிரசங்கம், சபைக்குள்ள பிரசங்கம். எதுக்கு பிரசங்கம்னா, வார்த்தை தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். கரங்களை தெரிவராமே சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க சுத்தமாக்கினான். முதல் சுவிசேஷம், 2வது தான் விடுதலை. ஒரு கரங்களை தெரிவராமே சொல்லுவோமே. இங்க நம்ம என்ன கேட்கிறோம், சுவிசேஷம் வேண்டாம், முதல் விடுதலை. தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னா முதல் உன் வாழ்க்கையில என்ன கொடுப்பாரு, சுவிசேஷம், வார்த்தை. இப்ப ஏசாயா படிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இங்க பாருங்க, யார் ஒருவர் வார்த்தையில உண்மையாய் நம்பி இருக்கிறீங்களோ நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். ஆமென் சொல்லுவோமே. தேவனே உங்களை காத்துக் கொள்வாருங்க. நீ வேதத்திலையும் வார்த்தையிலையும் அபிஷேகத்திலையும் அனாயிண்டிங்ல குறைபடாதபடி நீங்க ஜெபித்திலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இன்னொரு பாஸ்டர் இல்ல, இயேசு கிறிஸ்துவே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, தேவன் எனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா ஆவில நிரம்பி அப்படியே உட்கார்ந்து, அப்படியே ஆவில நிரம்பி நல்ல ஆவில நிரம்பி நம்ம ஜெபிப்போமா. ஓ மகிமை 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 மகிமை. பிரைஸ் தி லார்ட். வாய்களை திறந்து
வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரத்தோடு. அநேகர் கட்டுகள் உடைஞ்சிருக்கும். உன் விசுவாசம் இன்னைக்கு இருக்கணும். இன்னும் கட்டு இருக்கா? சில பேருக்கு உங்களுக்கு இருக்க டவுட் இருக்கும், என் மேல இன்னும் கட்டு இருக்குன்னு. உன் விசுவாசம் இருக்கணும். என் கட்டு உடைஞ்சிச்சு சொல்லுங்க. என் கட்டுகள் உடைந்தது. வாய் அறிக்கை சொல்லுங்க. கண்ணை மூடி ஜபம் என்னவனே கண்ணை மூடிடணும். வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பு ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இருந்த வேலையில அப்படி கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் ஜெபிக்க போறோம். ஜெபிங்க. எல்லாம் வாய்களை திறந்து என் கட்டுகள் உடைந்தது. இயேசுவின் ரத்தத்தினால என் கட்டுகள் உடைந்தது. எல்லாம் வாய்களை திறந்து நீங்க சொல்ற வேலையில உன் கட்டுகள் உடைகிறது. உன் சாத்தானின் சதிகள் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கு. ஆமென். அப்பா என்னை நிரப்புங்க. அப்பா உம்முடைய வார்த்தையில நிரப்பிட்டீங்க. என்ன அபிஷேகத்துல நிரப்புங்க. கேளுங்க அப்பா. இனி இந்த ஆத்துமா நான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த மாம்சம் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இது உம்முடைய வீடு, நீ தங்குகிற வீடு. இது வேற யாருக்கு அதிகாரம் இல்ல. சொல்லுங்க. எந்த சாத்தானுக்கும் எந்த எல்லா டார்க்னஸ்க்கும் அதிகாரம் இல்ல. இது இயேசுவின் வீடு. எல்லாம் நெஞ்சில கை வச்சு ஒரு கை தூக்கி ஒரு கை வானத்துக்கு நேரம் ஒரு கை சொல்லுங்க. இது இயேசுவின் வீடு. இது ஆத்துமா தேவனுடையது. துதிங்க. ஓ ரப ஹப அந்நிய பாஷையில சபை முழுவதும் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள். நீங்க துதிக்க நிரந்தரமாய் சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கு. இனி கேப் விடாதபடி, அவன் வந்து குடியிராதபடி உன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளும்படியாக நல்லா ஜெபிங்க. அந்நிய பாஷையில துதிங்க. ஆவியில நிரம்பி துதிங்க. சபையார் போதாது. மகிமை தேவ மகிமை ஒவ்வொருத்தர் மத்தியில் ஊற்றும்படியாக. அப்பா இந்த ஆத்துமாவை சிறைபிடிப்பீராக. இந்த ஆத்துமாவுக்குள்ள தேவ வல்லமை இறங்கும்படியாக. எல்லா ஆத்துமாவை சிறைபிடித்திருக்கிற ஆவியே, இனி இந்த விசுவாசிகளை விட்டு வெளியேறு. இனி இந்த உடம்பு உன்னுடையதல்ல. இயேசுவின் ரத்தத்தினால இந்த சபையில வந்திருக்க ஒவ்வொருத்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கும். சுத்திகரிக்கட்டும். சில முதுகல்ல போடப்பட்ட கட்டுகள் உடைகிறது. பெற்றுக்கொள். ஓ ரப ஹப. போதாது. இன்னும் ஆவியில நிரம்பி. ஓ மகிமை. சில நேரங்கள்ல இப்படி நல்ல ஆவியில கத்தி ஜெபம் பண்ணா சபையில ஜெபிக்க முடியும். வீட்டுல ஜெபிக்க முடியுமா? சைலண்டா கை தட்டி ஜெபிச்சீங்களா? கை உயர்த்தி கண்ணை மூடி நீ பரிசுத்த ஆவின்னு கூப்பிட்டு பாரு. அவர் வந்திருப்பாரு பாரு. உடனே நிரப்புவார். யாரெல்லாம் கேட்குறீங்களா கண்ணை மூடிடுங்க. ஜபனா கண்ணை மூடிடுமா? கண்களை மூடி நீ ஸ்லோவா பாடினாலும் சரி, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் மனசுக்குள்ள சொன்னாலும் சரி, தேவ ஆவியால நீ நிரப்பப்பட்டு கொண்டு இருப்பாய். ஆமே. உனக்கு மியூசிக் தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, உன் நாவின் சத்தமே போதும். சில நேரம் உள்ளுக்குள்ள பாடும் பொழுது தேவன் அநேகர் இப்ப தொட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். யாரோ ஒரு முதுகுல வலியோடு வந்திருக்கீங்க. சில பிசாசு முதுக விட்டு போகாதபடி முதுகுல போடப்பட்ட கட்டுகளை கட்ட அவிழ்த்து கொண்டிருக்கிறார். முதுகுல போடப்பட்ட கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும். துதிங்க. அநேகரை கத்த தொடுவதை பார்க்கிறேன். அநேக தலைகள் மத்தியில் அபிஷேகம் இறங்குவதை பார்க்கிறேன். நீ அனாயிண்டிங் பர்சன், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட விசேஷமான பிள்ளை. உன்னை ஒருவரும் தொட முடியாது. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரம். நீ விசேஷமான பாத்திரம். உன்னை தொட்ட அவன் தான் கெட்டான். பிசாசுக்கு தான் பலவீனம், பிசாசுக்கு தான் பயம். ஓ மகிமை. அடி வயிற்று கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும். அடி வயிற்று வலியை உண்டு பண்ணுகிற எல்லா மாந்திரிக சூழ்நிலை
சூனியங்கள் தந்திரமாய் உடம்புக்குள்ள ஒளிந்திருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல அவர் வல்லமையினால, ரத்தத்தினால, பட்டயத்தினால, வார்த்தையினால உன்னை கட்டவிழ்க்கிறேன். வனாந்தரத்துக்கு ஓடும்படியாக, வனாந்தரத்துக்கு ஓடும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு வீடுகளை விட்டு, ஒவ்வொரு ஆத்மா விட்டு. இங்க நீங்க துதிக்க 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 உன் வீடுகள்ல, உன் வீட்டுல இருக்க குடும்பத்துல, உன் குடும்ப நபர்கள் மத்தியில, உன் பிசினஸ்ல, உன் தொழில்ல, உன் வாகனத்துல தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு கட்டுகளை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய சகோதரி சொல்ற பார்க்கிறேன், தேவன் ஆவியானவர் அநேகரை கட்டி தழுவி கொண்டிருக்கிறார். சில பேர் சொல்ற யாரோ தொடுறது போல, யாரோ தொடுறது போல இருக்கும். என் தேவன் ஆவியானவனை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமா அங்கீகரிக்கப்பட்ட ஆத்துமா, ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமா. நீ விசேஷமானவள், நீ பிசாசின் பிள்ளை அல்ல, அவன் தந்திரங்களுக்கு சிக்குகிற ஆள் அல்ல, உன்னை விடுதலை ஆக்குகிற தேவனே. சொல்லுங்களேன், தூதர்கள் அவரை பார்க்கிறேன். இங்க அலையலையாய் தேவ அபிஷேகம் ஒவ்வொருத்தரும் மத்தியில நதியாய் புறப்பட்டு போவதை பார்க்கிறேன். அநேக கால்களை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அநேக கால் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அநேக கால் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. சில வாலிப பிள்ளைகள் கண்கள்ல இருந்து சில கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. சில சிந்தனை கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஓ மகிமை மகிமை மகிமை. இன்னைக்கு விசேஷமான ஒரு விடுதலை கர்த்தர் நம் சபையில ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் போடுங்க, பெற்றுக்கொள். கேளுங்க 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 கேளுங்க. தேவ ஆவியான உலாவி கொண்டிருக்கிறார். அநேகர் மத்தியில் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. அநேகரை கர்த்தர் கட்டி தழுவி கொண்டிருக்கிறார். சில கட்டுகளை கர்த்தர் கட்ட அவிழ்த்து கொண்டிருக்கிறார். நீ மனமுகர்ந்து இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது உன் கூடாரத்தை தேவனு கூடாரமாய் மாறிக்கொண்டிருக்கு. இனி சாத்தானுக்கு இடம் இல்லாதபடி, அவனுக்கு வழி இல்லாதபடி ஒவ்வொரு கதவுகளும் பூட்டப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு தேவ தூதன் இருதய கதவுகளை பூட்டி கொண்டிருக்கிறான். இனி எந்த சாத்தான, எந்த பாவம், எந்த இச்சையும் உனக்குள்ள வராதபடி அவன் ஆத்துமாவை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். ஓ மகிமை. தேவ வெளிச்சத்தை பார்க்கிற, தேவ அக்கினி ரதங்களை பார்க்கிற, தேவன் அக்கினி ரதம் அநேகரை சுட்டரித்துக் கொண்டிருக்கு. அநேக பிசாசின் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவன் நாட்களை கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கு. தேவன் ஒவ்வொருத்தையும் தொட்டமைக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை நீ சிறைபிடிச்சதுக்கா நன்றி. இனி அந்த ஆத்மாவுக்குள்ள எந்த ஒரு அசுத்த ஆவிக்கு இடையில்லாதபடி நீ வேலை எடுத்ததுக்கா நன்றி அப்பா. நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில் தேவ அனாயிண்டிங் தொட்டமைக்க நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் பாப்பா ஸ்கூல் விட்டுட்டு வந்தப்போ ரோடை கிராஸ் பண்ணோம், மெயின் ரோடு. பார்க்கும்போது எந்த வண்டியும் வரல, ஃப்ரீயாக தான் இருந்தது. நானும் பாப்பாவும் கிராஸ் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்து 2 வீலர் வந்தான்னு தெரில, என்னையும் பாப்பா மேலே இடிச்சிட்டான். என் பாப்பா நின்றுட்டு இருந்தா, நான் தான் கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்ததை பார்த்து அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அளவும் என்னவோ ஏதோன்ட்டு நான் அந்த ஆளை கத்த ஆரம்பித்தேன். எங்கேருந்து வந்த, ஏன் இடித்தேன், ஒரு ப்ராப்பராக வர தெரியாதான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் இவள் பயந்துட்டா, எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு, ஏன்னா நான் தான் கீழே விழுந்துட்டேன்ட்டு. அப்புறம் எதிர வந்தோன்னே அவளுக்கு மட்டும் இங்கே கணத்தில் கொஞ்சம் வீக்கமும் காயமும் ஆயிடுச்சு. எனக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் ஏசப்பா பெருசாக எதுவும் ஆகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதுக்கு கொடான கொடி நன்றி.